இந்த நியூஸ் நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் எதுக்காக கத்தி கதறி அழுறாங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திம்மாபுரம் அப்படின்ற கிராமத்துல இருக்கிற சுமார் 40 குடும்பங்களுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1985ஆம் ஆண்டு இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தின் கீழே அரசாங்கமே அந்த மக்களுக்கான வீடுகளை கட்டி கொடுத்திருக்காங்க. அந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்க அந்த பகுதி அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அரசாங்கத்துடைய இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அரசாங்கத்துடைய இடத்துல இருக்கிற அந்த வீடுகளை உடனடியா அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. நீதிமன்ற உத்தரவின்படி நேத்து அதிகாரிகள் ஜேசிபியை கூட்டிட்டு அந்த பகுதிக்கு அந்த வீடுகளை இடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அந்த மக்கள் எங்கள் வீடுகளை இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுதுருக்காங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 40 வருடங்களா இந்த வீட்டுல தான் நாங்க வாழ்ந்துட்டு வரோம். இன்னைக்கு திடீர்னு நீங்க வீட்டை இடிச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நாங்க எங்க போறது? எங்களுக்கு வேற இடம் கிடையாது. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இங்கதான் ஸ்கூல் படிச்சுட்டு வராங்க. எங்களுக்கு எங்களுடைய வீடு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுகுறாங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் பல வருடங்களா அந்த வீடுகளுக்கான பட்டா வேணும் அப்படின்றதுக்காக மனுக்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த வீடுகளுக்கான பட்டா அவங்களுக்கு கிடைக்கல. வீடுகளை இடிக்க வந்த அதிகாரிகள் அந்த மக்களுக்கு 10 நாள் அவகாசம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது 10 நாளைக்குள்ள நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்க 40 ஆண்டுகள் ஆகியும் ஏன் அந்த வீடுகளுக்கான பட்டாவை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தானே மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில இந்த மாதிரி அரசாங்க இடத்துல இருக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்கு சரியான மின்சார கட்டண ரசீதும் வீட்டு வரி ரசீதும் இருந்தது அப்படின்னா பட்டா கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி குறை சொல்றதை விட்டுட்டு அந்த மக்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை இப்ப இருக்கிற அரசாங்கம் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய ஆட்கள் இந்த மாதிரி அரசாங்க இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கட்டி நடத்திட்டு வராங்க. அது மேல வழக்கும் போடுறாங்க. வழக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு தான் வீடுகளை இடிக்கிற அளவுக்கு போறாங்க.